ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபிங்க. உருளைக்கிழங்கு வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன். அதை வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாம். ஒரு 5-6 விசில் விடுங்க. கிழங்கு வந்து நல்லா வேகணும். வெந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு செய்யக்கூடிய ரெசிபி நல்லா முருகலாகவும் சூப்பராக வருங்க. கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. தோல் உரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம தோலை உரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க உருளைக்கிழங்கு. இப்போ சீஸ் வந்து எடுத்துருக்கோங்க. நான் கையில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இது கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு சீஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 1 பெரிய உருளைக்கிழங்கு, மீதி 2 சின்னது. 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து சீஸ் இந்த சைஸுக்கு எடுத்து நல்லா பூவாக திருவி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1/3ன்னு இருக்கும். 3/4 கப்பு அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க. இந்த மாவு கூடவே கொஞ்சமான அளவு உப்பு போட்டுக்குங்க. சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சமான அளவுங்க. காஞ்ச மிளகாயை பொடி பண்ணது, கஸ்தூரி மேத்தி அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு அப்படியே சேர்த்துக்குங்க. இதெல்லாம் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு கூடவே கஸ்தூரி மேத்தியும் போட்டுக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட இல்லை, நீங்கள் தண்ணியே தெளிக்க வேண்டாங்க. நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய ஈரமே போதும். மாவை நல்லா பிசைஞ்சு நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்த்துடாதீங்க. தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா மாவு ரொம்ப குழன்னு நீங்கள் ரெசிபி செய்யவே முடியாது. இப்போ கையில் ஒட்டியிருக்கக்கூடியது எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக கையில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டும். எண்ணெய் தடவிட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அதுக்கு பிறகு வந்து நம்மளுக்கு ஒட்டவே ஒட்டாதுங்க. மாவை நல்லா பிசைஞ்சி கொடுத்துட்டு அதன் பிறகு ஆயில் சேர்த்து மாவை நல்லா திரட்டி உருட்டி எடுத்துக்குங்க. இப்போ கிச்சன் ஃப்ளோரே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதில் வந்து மறுபடியும் கார்ன்ஃப்ளவர் மாவை தான் நான் கீழே போட்டிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மெலிசாக ஊட்ட தேவையில்ல, கொஞ்சம் திக்னஸாக ஊட்டிக்குங்க. சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். பசங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளேயே நீங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுருந்தீங்கன்னா 20 நிமிஷம் தான். நம்ம வந்து அழகாக பிசைஞ்சு உருட்டி இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு ரெடி. சாப்பிட டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சீஸு சேர்த்துருக்கோம் இதில். அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபிங்க இது. குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு எப்படிமா நீங்கள் செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. இது நம்ம கட் பண்ணுறது தான் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், அது நம்ம கட் பண்ணுறது அது ஒரு பக்கமாக போகும். அதனால் இதை கட் பண்ணுறது கொஞ்சம் நிதானமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணும்போதே கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணேங்க. அதன் பிறகு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெரிய சைஸாக இருக்கிறதே மறுபடியும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பொரித்து எடுக்கும்போதே தெரியும் இது என்ன ரெசிபி அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் பேர் சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. சூப்பரான நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. ஃபிங்கர் ஃப்ரை தான் இது. பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே முருகலாக நல்லா சூப்பராக பொரிஞ்சு வருது. நீங்கள் வெளியில் ஹோட்டலுக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டாலே பசங்க இப்போ வந்து முதல்ல கேட்குறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிங்கர் ஃப்ரை மட்டும் வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. அது வெறும் உருளைக்கிழங்கில் செய்கிறது. நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இந்த மாதிரி செய்து பாருங்கள். உப்பு, காரம், அந்த கஸ்தூரி மெத்திலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு அருமையான ஒரு ரெசிபி. ஈவினிங் டைமில் டீயோட கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். வீட்டுக்கு வந்து பசங்க வராங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னும் போது நீங்கள் டக்குன்னு இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சுனாலே போதும். இந்த ஃபிங்கர் ஃப்ரைக்கு வந்து டொமேட்டோ சாஸ் அப்படி இல்லைனா மயோனிஸ், இது ரெண்டுமே வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. மயோனிஸை விட இந்த டொமேட்டோ சாஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா
காரமாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும் இல்லைங்களா? இந்த மொறுமொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த ஃபிங்கர் ஃப்ரைக்கு அந்த டொமேட்டோ சாஸ் வந்து இதுக்கு மேட்சிங் சூப்பராக இருக்கும். தக்காளி, பூண்டு, காய்ந்த மிளகாய் இது 3ம் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சுருங்க. வெந்ததுக்கு பிறகு ஆறிடும். ஆறுனதுக்கு பிறகு தக்காளி தோலை உரிச்சிட்டு நம்ம மிக்சியில் வந்து வேக வச்சது ஃபுல்லாக போட்டுக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா அரைச்சதுக்கு பிறகு ஃபில்டரில் வடிகட்டி ஒரு வாணலில் சேர்த்துடணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வந்து அடுப்பில் வச்சுருங்க. பாருங்கள் வச்சு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பரான டொமேட்டோ சாஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இதில் கொஞ்சமான அளவு சர்க்கரை மட்டும் சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா வீட்டிலேயே ரெடி பண்ண டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. லைட்டான காரம், லைட்டான இனிப்பு, லைட்டான அந்த புளிப்போட அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த ஃபிங்கர் ஃப்ரைக்கு இந்த சாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது மேட்சிங். கடைகளில் நீங்கள் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலையே இந்த மாதிரி சாஸ் ரெடி பண்ணி கொடுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தாகவும் இருக்குங்க. ஹோம்மேடாக நம்ம செய்யக்கூடிய சாஸ்லாம் வந்து பசங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாங்க. பயம் இல்லாமல் நம்ம கொடுக்கலாம். அதனால் இது மாதிரி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு இந்த யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி